Hey guys, welcome back. இன்னைக்கு இந்தியால மீனஸ்ட் மான்ஸ்டரை லான்ச் பண்ணிருக்காங்க Samsung M51 தான் சொல்றேன். ஒரு 7000 ஹியூஜ் பேட்டரியோட வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பவர் பேங்க்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் பிரைசிங் 25000 க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த 25000 க்கு இந்த Samsung M51 வந்து வாங்கலாமா வேண்டாமா, அதாவது வர்த்தா வேல்யூ ஃபார் மணியா, அண்ட் ஒரு 5 ரீசன் இந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கணும் அண்ட் 5 ரீசன் இந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கக்கூடாது, இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லி போடுறப்ப வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக்கை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த Samsung M51 வாங்குறதுக்கான ஒரு டாப் 5 ரீசன் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் அண்ட் இதோட வெயிட்னு சொல்லலாம். இதோட பில்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் கொடுக்கல, பட் கிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நல்லா கிளாஸி ஃபினிஷாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து இந்த மொபைல் வந்து கொடுத்துருது. டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே அந்த ப்ரீமியம் லுக் வந்து இந்த M51 மாடலில் வந்து கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த Samsung M31Sல அந்த அளவுக்கு அந்த ப்ரீமியம் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த Samsung M51ல அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பேக் சைடில் அந்த கேமரா மாடல், ஸோ டிஸ்பிளே, ஸோ எல்லாமே ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. தென் இதோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 213 கிராம்ஸ் தான். ஸோ 213 கிராம். இதில் 7000 ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே இதோடைய வெயிட் வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. 213 கிராம்ஸ். நார்மலாக ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம்ஸ், 190 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஹியூஜ் பேட்டரியே வந்து கொடுத்து ஒரு 213 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளாக வெயிட் தான், ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. ஸோ இதில் கொடுத்துருக்க பேட்டரிக்கு இந்த வெயிட் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் சொல்லணும். ஸோ அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளேக்காகவே நிறைய பேர் இந்த மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இதில் 6.7 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ், அதுவும் சூப்பர் AMOLED ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயில் இதில் கொடுத்துருக்கிறது சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ இது நார்மல் சூப்பர் AMOLED விட கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளேயில் அண்ட் இதுக்கு வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். கேமிங்காகட்டும், டே டு டே யூசேஜ், நார்மல் யூசேஜ், அந்த ஸ்லைட் பண்ணுறப்ப ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் 6.7 இன்ச்சில். ஸோ மூவிஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். அண்ட் டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3யும் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப இதோடைய ப்ராசஸர் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசரே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31Sல பார்த்தீங்கன்னா Exynos 9600 கொடுத்துருந்தாங்க. ஸோ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மி தான், மொக்க தான். ஸோ அது ஒரு டிராபேக்காகவே இருந்தது Samsung M31Sல பொறுத்த வரைக்கும். பட் நல்ல ஒரு சிப்செட், அந்த பிரைஸுக்கு அது ஒர்த் இல்லாத ஒரு சிப்செட் தான். ஸோ இந்த Samsung M51ல பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்னாப்டிராகன் பக்கம் வந்து போயிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 730G வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் மட்டும் இல்லாமல் கேமிங் ப்ராசஸரும் கூட. ஸோ கேமிங்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் இது. ஆக்டோகோர் ப்ராசஸர், highest clock speed 2.2 GHz. அண்ட் இந்த சிப்செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 nanometerல பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618ல வந்து ரன் ஆகுது. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல தான் இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங், வீடியோ எடிட்டிங், ஹெவி யூசேஜ் எல்லாத்துக்குமே இந்த மொபைல் தாராளமாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஸ்னாப்டிராகன் 730G ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சிப்செட் தான். ஏகப்பட்ட மொபைல்ஸ், அதாவது அண்டர் 15,000 வந்து 20,000 வரைக்கும் ஏகப்பட்ட மொபைல்ஸ்லேயும் இந்த சிப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 730G யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி கூட பாருங்க. நல்ல ஒரு சிப்செட். தென் ஃபோர்த் பாயிண்ட்னு வரப்ப இந்த சிப்செட்டுக்கு இதில் கொடுத்துருக்க பவர் பேக்கப் தான். ஸோ 7000 mAh ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே அடி நடிச்சாலுமே உங்களுக்கு தாராளமாக 2 நாள் வரைக்கும் பேக்கப் தாங்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுல அதிகபட்சமான பேட்டரி பேக்கப் இந்த Samsung M51ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 7000 mAh நமக்கு சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல உங்களுக்கு 25 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்னு பார்த்தீங்கன்னா டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளேல வந்து கொடுக்கல. ஸோ இன் டிஸ்பிளேல கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வெயிட்லாம் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்னா வந்திருக்கும். ஸோ அதனால சைட் மவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் நல்லா தான் இருக்கும். தென் இந்த மொபைலில் கொடுத்துருக்க கேமராஸ், ஸோ பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோடைய IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31Sல கொடுத்துருந்த அதே சென்சார் தான் இதுலயும்
டிஸ்பிளேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX682 சென்சார். அண்ட் இதுக்கு காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும் 5 மெகா பிக்சலில் டெப்த் சென்சாரும் 5 மெகா பிக்சலில் மேக்ரோ சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சோல் டைப்பில் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் சோனி சென்சார் தான். சோனி IMX616 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா சைட் தாறுமாறாகவே இருக்குது. எந்த விதமான ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கேமரா சைட் நல்லாவே இருக்கும். நீங்கள் கேமராக்காக ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்சங் M51 வந்து தாராளமாக வாங்கலாம். கிளாரிட்டி சிமிலராக உங்களுக்கு சாம்சங் M31Sல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். டாப் 5 ரீசன் பார்த்தாச்சு. அண்ட் அடிஷ்னல் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு சிம் ஸ்லாட் அண்ட் மெமரி கார்டு தனியாக வந்து போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்லாட்ஸ் இருக்குது. 2 சிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 4G சிம்ஸ். அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக மெமரி கார்டுக்கும் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக மெமரி பத்தலனா எக்ஸ்பெண்டட் மெமரியும் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. தென் இந்த மொபைலில் சாம்சங்கோடைய அஃபிஷியல் நாக் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நாக் செக்யூரிட்டி வந்து நல்லாவே மொபைல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ஹேக்கிங்லேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து. ஸோ அதனால் உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸும் நல்லாவே இருக்கும் இந்த சாம்சங் M51. இப்போ வரைக்கும் இந்த மொபைல் நம்ம ஏன் வாங்கலான்றதை பற்றின ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் 5 ரீசன். உண்மையை சொல்ல போனால் 5 ரீசன்லாம் கிடையாது. ஸோ இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. நல்ல ஒரு மொபைலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ரீசனுக்காக வேணால் இந்த மொபைலை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸிங். ஸோ 25,000ல் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 25,000க்கு இந்த மொபைலில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டில் லான்ச் ஆயிருக்க மொபைல் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த 25,000ல் நமக்கு OnePlus Nord வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5G சிப்செட்டோடய நமக்கு அவைலபிளாக இருக்கும். Snapdragon 765G. ஸோ 5G சிப்செட் ப்ளஸ் இதோடைய அட்வான்ஸான ப்ராசரும் அதில் இருக்குது. ஸோ அதுவும் இந்த 25,000க்கு தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் இது விட்டால் Realme X3க்கு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரே வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 855+ ப்ராசர். ஸோ அதுவும் 25,000க்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த Snapdragon 730G கம்பேர் பண்ணுறப்ப ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸான ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர். ஸோ அது எல்லாமே இந்த 25,000 கிடைக்கிறப்ப இந்த சாம்சங் M51 வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழும்பும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருக்க பட்ஜெட்டுக்கு இல்லை எனக்கு பேட்டரி பேக்கப் ஹெவியாக இருக்கணும், கேமிங்லாம் ரொம்ப ஹெவியாக விளையாடுவேன், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த சாம்சங் M51 உங்களுக்கு 100% ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ஒரு மொபைலாக இருக்கும். அண்ட் இந்த அண்டர் 25,000ல் நீங்கள் ஒரு பாய்காட் சைனீஸ் சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தவிர வேறு எந்த மொபைலும் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. சாம்சங் M51S உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மொபைல். சைனீஸ் மொபைலை பிடிக்காதவங்க இந்த சாம்சங் M51 கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் 6GB and 128GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 26,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டாக 27,000 கிடைக்கும். ஸோ இந்த 2 மாடலுமே உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு அமேசானில் இதுக்கான ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு HDFC கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2,000 கிட்ட ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 2,000 3,000 தெரியல, ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்குது. ஸோ 25,000க்கு கொஞ்சம் லெஸ் அமௌண்ட்லேயே உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு மொபைல், நல்ல ஒரு பிராண்டட்ல ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் M51 உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண வேணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.